அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் ஒன் ஹோப் vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அரசாணிக்கால செஞ்ச அருமையான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அரசாணிக்காய் குருமா செய்யறதுக்கு 2 வெங்காயம், பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கொத்து, இதையெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரசாணிக்காய் எடுத்து கழுவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய், இதை 2ஐயும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் அரைச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் பரோட்டா இதுக்கெல்லாமே இது குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொமாலி ரோட்டி எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. கிளறி விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் கிளறிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுருங்க. இல்லை காரம் தேவைப்படுற மாதிரி இருந்தால் காரம் உங்களுக்கு கூடுதல் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிடுங்க. பச்சை வாசம் போய் எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே இதில் அரசாணிக்காய் சேர்க்கலாம். இதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கழுவி வச்ச அரசாணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அரசாணிக்காய் எடுத்திருக்கேன். இப்படி பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த குருமா நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இது நான் வெஜிடேரியனுக்கு ஏற்ற வெஜிடேரியன் குருமாவாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எச்சா தண்ணி ஊற்ற தேவையில்லை. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரசாணிக்காய் பாதி வெந்து வரட்டும். இதையும் தண்ணி போட்டோன்னு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தண்ணி கொஞ்சம் இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு முடிக்கலாம். அரசாணிக்காய் பாதி நல்லா வெந்து வந்துருச்சு. வாசம் நல்லா இருக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்ந்து கிளறிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் காயில் எல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது புது டிஷ்ஷாக இருக்குது. மீதி இருக்க 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும்.
நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பரோட்டாக்கு தேவையான ஒரு குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.